ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச்சுலருக்கான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அது கூட சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் பிரியாணி இலை ஒரு 2 இலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த மீன் மேக்கர்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கிறத அது பவுலில் வச்சுருக்கோம். அதை அப்படியே அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேச்சுலருக்குலாம் இதெல்லாம் ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஏன்னா இது நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி ஈஸியாக பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ரைஸ் எடுத்துக்குவோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் போட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நான் அது கூட ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய்.